வணக்கம், நான் உங்கள் சுஜாதா. இன்னைக்கு சுவையான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 50 கிராம் ஆயில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 10 பல் பூண்டு, 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த அளவு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறுனதும் இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதும் அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி கரைசலை சேர்த்துடலாம். இப்போ ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து கலந்து மூடி வச்சிருங்க. 15 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துடலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதிகமாக விட்டால் மீன் உடஞ்சிரும். இன்னைக்கு நான் மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, மணக்க மணக்க மத்தி மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சுஜாதா கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.